நீங்க வரலாற்று ரீதியாக தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்றது இருக்கும் பொழுது ஒரு நீதிமன்றமே அதை ஏற்காம இருக்குன்னா அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கான காரணம் என்னவா இருக்கு? அவைகளும் இன வெறியா இருக்கிறாங்க, மொழி வெறியா இருக்கிறாங்க. இப்போ அதான் இங்கே பிரச்சனை. இப்போ நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீ அப்படியே கடந்து போயிட்டீங்க, பெருசாக எடுக்கல. ஜெயலலிதா அம்மையார் யாரு? எம்ஜிஆர் யாருங்க? ரஜினிகாந்த் யாருங்க? தமிழர்களா அவர்கள்? நம்ம அவங்கள தூக்கி கொண்டாடினோம்ல, ஏன் உச்ச அதிகாரத்தையே கொடுத்தோம்ல. எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு மலையாளி, நம்ம அவங்கள தூக்கி கொண்டாடவில்லையா? அம்மா ஜெயலலிதா அம்மையார் கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க நம்ம உச்ச அதிகாரம், சாதாரண அதிகாரம் இல்லை. அப்போ இவ்வளவுக்கு நம்ம கொண்டாடும் பொழுது நம்மளை மட்டும் அவங்க இவ்வளவு மோசமா பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இன வெறி இருக்குது. அது யாரு? ஒரு நீதிபதிக்கே இருக்குது. அப்போ நீதிபதி, நான் சொல்ற கேட்டுங்க, இந்த நீதிபதி இந்த விஷயம் மட்டுமல்ல, இது மேல்முறையீடு சென்றால் நிச்சயமாக தோத்து போயிரு. நீங்க வேணா பாருங்க. இவர் மொழியை மையமாக வைத்து அவர் மொழி வெறியோடு, ஒரு நீதிபதி என்பவர் சட்ட வெறியா இருக்கலாம், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று வெறி இருக்கலாம், ஜனநாயகம் என்ற பேரில் வெறியா இருக்கலாம். அதை விட்டு நான் மொழி வெறியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் செயல்படுகிறார் அந்த நீதிபதி அவர்களே. நீ வேணா பாருங்க, நான் சொல்ற எழுதி வச்சுக்கிறீங்க. இது மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றால் நிச்சயமாக தோத்து போய்விடும்.